இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வசனம் சொல்லுது, எபிரேயர் 6:14, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, நான் உன்னை பெருக பண்ண போறேன். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அப்போ வாக்குத்தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா பொறுமை மிக அவசியம். பொறுமையாக கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருப்போம்னா ஏற்ற காலத்துல கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த 2 வசனத்திற்கு முன்பாக ஒரு வசனத்துல ஆபிரகாமை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாம் யாருன்னா விசுவாசத்தின் தந்தை என்கிற விதமாக வேதம் நமக்கு தெளிவா காண்பித்து தருது. அந்த ஆபிரகாம்கிட்டையும் தேவன் சொல்லுவாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனாலும் அந்த வார்த்தைக்கு அப்புறமாக அவர் 25 ஆண்டுகள் காத்திருந்து தான் அந்த வாக்குத்தத்தத்தை அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார். ஆனா அது வரைக்கும் அவர் அந்த விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. நம்மளுடைய வாழ்க்கையிலுமே வார்த்தையை சொன்ன தேவன் வல்லமை உள்ளவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன். நமக்கு வார்த்தைகளை தந்த தேவன். நிச்சயமா சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிப்பாராம். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுதந்திரிக்கும்படியான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆபிரகாம மாதிரி நம்பிக்கையோட கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கியிருங்க. ஒரு காலம் உண்டு, ஒரு ஏற்ற காலம், குறித்த நேரம் உண்டு. அந்த காலத்துல, அந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தந்த வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.